ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி வந்து ரீசெண்டாக ரொம்ப நாள் வந்து லான்ச் பண்ணிட்டே வராங்க. முன்னாடி வந்து ரெட்மியும் எம்ஐ வந்து ஒரே பிராண்டாக தாங்க தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. லோ பட்ஜெட் வந்து ரெட்மியும் ஹையர் எண்ட் மாடலாம் எம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு மாடலுமே மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெறுது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நோட் 7 லான்ச் பண்ணாங்க. நோட் 7லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நோட் 7 ப்ரோ அருமையாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக லோ பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி கோன் அப்படின்ட்டு லான்ச் பண்ணாங்க. அது சொல்லவே தேவையில்ல. லோ பட்ஜெட்டில் அந்த ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா செமையாக கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் ரெட்மி கோ பற்றி நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. அது கூட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நேற்று அதாவது 20/19 பார்த்திங்க அப்படின்னா 20/3/2019 பார்த்திங்க அப்படின்னா சைனாவில் வந்து வெறும் ரெட்மி 7 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெக்கு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன கலரு, என்ன ஸ்பெக்கு, என்ன ப்ரைஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், உங்களை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நோட்டிஃபிகேஷனாக இதே போல் டெக் வீடியோ நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும், உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்க்குறதுக்கு பேக் சைடு வந்து ஒரு கிளாசிக் பாடியில் ஒரு நல்ல டிசைனிங் அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு சைனிங்காகவும் இருக்குது. இந்த விதத்தில் லோ பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ கொடுத்ததே கிடையாது. லோ பட்ஜெட் அப்படின்னு கொடுத்ததுக்காக 7000 பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் கம்பேரிசன் பண்ணுறீங்க ஓப்போ, விவோ, சாம்சங், ரெட்மி இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி 7 வந்துச்சு அப்படின்னா இது நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு என்னோட கருத்து. ஏன்னா அந்தளவுக்கு ஆப்ஷன் இருக்குது. 6.2 இன்ச் டிஸ்பிளேயில் ஒரு எல்சிடி டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. 6.2 இன்ச் டிஸ்பிளேயில் ஒரு வாட்டர் மார்க் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ரெட்மியை பொறுத்த வரைக்கும் கார்னிங் ப்ளஸ் 5 கொடுத்ததில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கார்னிங் ப்ளஸ் 3 வரை தான் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியை மெயின் பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு தெரியுது. ஏன்னா ரெட்மி பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து பண்ணிக்கிருக்காங்க. இந்த விதத்தில் இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கார்னிங் ப்ளஸ் 5 கொடுக்குறாங்க. ரெட்மி இதுவரை வந்து கார்னிங் ப்ளஸ் 5 வரலாம் கொடுத்தது கிடையாது. வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா என்னன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குற கேமரா. கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு ஒரு 8 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதே போல் பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 MP ப்ளஸ் ஒரு 5 MP அது மாதிரி கொடுக்குறாங்க. அது 8 MP செல்ஃபி கேமராவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2.2 அப்பச்சர் வேலையும், பேக் சைடில் இருக்கிற 12 MP அப்பச்சர் வேலையும் பார்க்குறப்ப 2.0 அப்பச்சர் வேலையும், 5 MP பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா 2.4 அப்பச்சர் வேலையும் கொடுக்குறாங்க. இதில் ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப கேமரா கிளாரிட்டி ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரெட்மியில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட கேமரா கிளாரிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ப்ராசர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 9.0ல் ஆண்ட்ராய்ட் 5ல் இயங்குது. ஸ்னாப்ட்ராகன் 636 வருது. இந்த பட்ஜெட்டில் 636 கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கூட நான் சொல்லுவேன் நான். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7000 ரூபாய், அதாவது இந்த ரெட்மி ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 7000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா நல்லா சேல் ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி. பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா 4000 mAh ஸ்டார்டிங்காக 4000 mAh பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ரெட்மியில் ஒரு 10,000 ரீச் பண்ண மட்டும் 4000 mAh பேட்டரி கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு 7000 ரூபாய் பட்ஜெட்லையும் பேட்டரி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா 4000 mAh பேட்டரி. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, நார்மல் சார்ஜிங் தான் இருக்குது. அந்த பட்ஜெட்டில் வந்து நார்மல் சார்ஜிங் எனக்கு கேட்டால் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். இதுக்கடுத்து இன்னொன்று விஷயம் பார்க்க போகிறப்ப ரேம் ரோம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2GB ரேம் 16GB மெமரி வந்து உங்களுக்கு 7000 ரூபாயும், 3GB ரேம் 32GB மெமரி வந்து 8500 ரூபாயும், 4GB ரேம் 64GB மெமரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10000 ரூபாயும் வருது. ரெட்மி 7 வந்து வந்தது அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கலரை பற்றி பார்க்கலாம். கலர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ, ரெட்டு, பிளாக். மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் ஒரு கிளாசிக் பாடியில் ஒரு சைனிங் பாடி கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாவும் இருக்குது. ஓவரால் ஸ்பெக்கு பார்க்குறப்ப இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்து அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார்